வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாகிரதையாக இருங்க, அடிக்கடி கையெலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு கண்டிப்பாக வெளியில் போங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீரக சம்பா பிரியாணி, அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா தான். அதை நம்ம தவாவில் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பன்னீர் டிக்காவுக்கு நம்ம ஊற வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணி. முதல்ல அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், பன்னீர் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி. அதுக்கப்புறமா தயிர் நல்ல ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு தயிர். இதுலேயே ரெட் சில்லி பவுடர், தனியா பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கஸ்தூரி மேத்தி கையில் அப்படி நல்லா கசக்கி போடுங்க. மஞ்சப்பொடி, சாட் மசாலா, லெமன் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம், ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறணும். நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சீரக சம்பா பிரியாணி பண்ணிக்கலாம். இப்போ சீரக சம்பா பிரியாணி பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சின்னு இருக்கு. இது ஓரமாக வச்சுருவோம். நம்ம சீரக சம்பா அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேங்காய் பால் நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த கப் அளவுக்கு பாருங்கள். நான் இந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பேலன்ஸுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு 1.25 கப்பு தேங்காய் பால் விட்டுருக்கேன். இதுலேயே அது ஊறட்டும். நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, பட்டை, அப்புறம் ஸ்டார் அனீஸ், அப்புறம் கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய். நல்ல பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், பச்சை மிளகா பாருங்கள், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு பெரிய வெங்காயம்ல சின்ன சைஸாக எடுத்து அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறம் பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம பாருங்க, புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிட்டான்னு பார்க்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிடுத்து. இப்போ என்ன பண்ண போகிறோம், தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேணும்னா அப்புறம் நம்ம அந்த கொதிக்கும் போது கூட நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண காய்கறியும் சேர்த்துடலாம். ஒரு 4 பீன்ஸு, கேரட் ஒரு கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று. நல்லா வதங்கட்டும். இப்போ ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா பொடி. இப்போ நல்லா வதங்கிடுத்து. சீரக சம்பாவில் சீரக சம்பாவை நம்ம தேங்காய் பாலில் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வேணும்னா ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அரிசி உங்களோட அரிசி எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குமோ அதை மட்டும் பார்த்து நீங்கள் விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம், வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் நம்மளுடைய பன்னீர் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, பன்னீர் டிக்கா பண்ணிடலாம். நம்ம
எடுத்துடலாம். இந்த பன்னீர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிரேவிலே வந்து இந்த குடமிளகாயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரியே தோசைக்கட்டை வாழை போட்டு வெங்காயமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கையில் வந்து ஏன் பிளாஸ்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக தண்ணி பாட்டில் எடுத்து வைக்கும்போது அது கிராக் விட்டுருது, அதனால அந்த கிளாஸ் பீஸ் வந்து குத்திடுது எனக்கு கையில், அதனால பிளாஸ்டர் போட்டிருக்கேன். பெரிய காயம்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இந்த கையில் அப்படி ரைட் ஹேண்டில் இருக்கிறதுனால நமக்கு புளி கரைக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அதெல்லாம் தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது, அதனால தான் சரி பிளாஸ்டர் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. வெங்காயமும் குடமிளகாயும் எடுத்துடலாம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டூத் பிக்கில் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணலாம். நான் வந்து வேலை ஆகணும்னு சொல்லிட்டு பரபரன்னு எல்லாத்தையும் தோசை தவாலே போட்டு எடுத்துட்டேன் நான். அவ்வளோதான், பாரு, இந்த மாதிரியே வச்சு கூட நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணலாம் அதை. நம்மளுடைய பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுது. அதே மாதிரி சீரக சம்பா பிரியாணியும் ரெடி. இதில் வந்து பாருங்கள், கொத்தமல்லி போட்டுடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மேலாக நெய் விட்டுருவோம், அவ்வளோதான். சீரக சம்பா பிரியாணி ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் டிக்காவும் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேங்க் போகிற வேலை இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து போக போகிறேன். நான் உங்களுக்கு அப்படியே வந்து ரோடெல்லாம் காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் காலிஃப்ளவரை வந்து தனித்தனியாக சின்ன இந்த மாதிரி பூவாக ஆஞ்சிட்டு அதில் வந்து உப்பு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். நான் எடுத்து தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பூவாக நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், பொரிக்க தானே போகிறோம் நம்ம, அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லது நம்ம எடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூவாக வந்து காலிஃப்ளவர் எடுத்தாச்சு. இதில் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து வச்சுக்கிறேன். இப்போது இதுக்கு மாவு கோட்டிங்க்கு என்ன மாவுன்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் வந்து எந்த சைஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப்பு வந்து அரிசி மாவு, அதில் 1/4 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். கடலை மாவு,
அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், ரெட் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, கரம் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, அப்புறம் உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த காலிஃப்ளவரில் வந்து மாவு கோட்டிங் ரொம்ப இருக்காது பாருங்கள். அப்படியே மேலே பெரட்னாப்பில் தான் இருக்கும் பாருங்கள். ஸோ தெரியுதா உங்களுக்கு? இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம பொரிச்சிடலாம். அடுத்ததையும் போட்டுடலாம். இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்று சாப்பிட டெம்ப்ட் படுத்தும். அதனால் பசங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக. பெரியவங்க நாம் வந்து கொஞ்சம் அளந்து தான் சாப்பிடணும். ஏன் தெரியுமா? இது வந்து ஆயிலி ஐட்டம் இல்லையா? அதனால் கொஞ்சமாக நம்ம பண்ணுறதுல ஒரு 2 பீஸ் நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோதான். நம்மளுடைய காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு முதல்ல பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவர் துவைச்சி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இது அப்படி இருக்காது, நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பாருங்கள், இருக்குதா? ஃபோன் கேட்குதா? நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதுக்கு வந்து கிறிஸ்பி காலிஃப்ளவர்னு சொல்லலாம் நம்ம. இல்லை காலிஃப்ளவர் கிறிஸ்பி எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வ்ளாக் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெழும்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.